நான் ஒரு காண்டம். I'm pregnant. Pregnancy kit. புரியல. Pregnancy kit. அதுக்குள்ளேயே இந்தாங்க. உனக்கு பேச எதுவும் இல்லையா? எப்படி? எப்படின்னா எப்படி? சந்தேகப்படுறியா என்ன? என்ன முறைக்கிற? என்னமோ நான் மட்டும் காரணம்ன்ற மாதிரி. நீயும் தானே காரணம். சரி, நானும் தான் காரணம். இப்போ என்ன பண்றது? பண்ணாம இருந்திருக்கணும். என்னது? I'm 20 days late. மெடிகேஷன் சேஞ்ச் ஆனதுனால கூட இப்படிலாம் இருக்கலாம். அப்போ அதுவா இல்லைனா? whatever, it's on me now. உனக்கு என்ன? மீ? உனக்கு? எப்போ இந்த செப்பரேஷன்லாம்? சித்தார்த் இன்னும் 15 இயர்ஸில் காலேஜ் போகிறான். இப்போ இருக்கிற எக்ஸ்பென்சஸ் என்னால் தாங்க முடியல. இதுக்கு மேலே இன்னொரு குழந்தை எப்படி கீர்த்தி? சித்தார்த்தே உனக்காக தான், அது உனக்கே தெரியும். அண்ட் அதுக்கும் மேலே இன்னொரு குழந்தை என்னால் சத்தியமாக ஹேண்டில் பண்ண முடியாது. சாரி, நம்மளால். I'm really sorry, Mr. ராகவ் ராமலிங்கம். நான் நம்ம பையன் சித்தார்த் ராகவ். சாரி, சித்தார்த் கீர்த்தி இருக்கா இல்லையான்னு தெரியாத இன்னொரு குழந்தை. நாங்கள் எல்லாம் உனக்கு பேர்டனாக தான் இருக்கோம். ஆஸ் அ மதர், ஏன் சாக்ரிஃபைஸ், ஏன் இமோஷன்ஸ், ஏன் கஷ்டம், இதெல்லாம் எதுவுமே இல்லைல்ல. யோர் டேட். நீங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறீங்க. காலேஜ் கேம்பஸ்ல பிளேஸ் ஆகாம எந்த வேலையும் கிடைக்காம இப்படி உதவா கரையா இருக்கிறது நான் மட்டும் தானே. நீங்க தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. சாரி அண்ட் தேங்க்யூ. இதில் நான் எங்க சொல். இட்ஸ் ஆன் மீ. எல்லாம் அதுல இருக்கு. பேசாம உதவா கரையாவே இருந்திருக்கலாம். ஏய், இப்போ அப்படிதான்டா இருக்க. ஓபன் பண்ணிடலாமா? பார்த்துட்டியா? இல்ல. This isn't the night I had planned. I know. பார்த்துடலாமா? உனக்கு ஞாபகம் இருக்கா காலேஜ் டைம்ல நம்ம லவ் பண்ணும்போது வீட்ல யாருக்கும் தெரியாம நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது? மூஞ்சி ஃபுல்லா துப்பட்டா வச்சு கவர் பண்ணி பைக்ல சென்னை ஃபுல்லா ஊர் சுத்தினது? சம்மர் லீவ்ல நீ வெளியே வர அந்த 5 மினிட்ஸுக்காக நாள் பூரா அவன் ஸ்ட்ரீட்டுக்கு வெளியே அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருப்பேன். ஒரு வாட்டி எங்க அப்பா கிட்ட மாட்டி கேவலமா போய் சொல்லி சமாளிச்சு ஓடுனியே. நமக்கான ப்ரைவசியே இருந்தது இல்லைல்ல. உன்னை கிஸ் பண்ணுறதுக்கும் கட்டி பிடிக்கிறதுக்கும் அவ்வளோ வெயிட் பண்ணுவேன். எப்படா உங்க அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளில போவாங்க? ஆர் எங்க அம்மா அப்பா. இதுல அந்த பக்கத்து வீட்டு புட்டி ஆண்டி வேற. உங்கள் ஏரியாக்கே சிசிடிவி தேவையில்லை, அவங்களே போதும். உன்னை லவ் பண்ண வச்சதை விட அவங்க கிட்ட மாட்டாமல் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அதுதான் டாஸ்க். வெயிட் பண்ணி டைமிங் பார்த்து. ஐ நெவர் தாட் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் பண்ணுவேன்னு. அப்போ நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு பண்ணுவோம். இப்போ நம்ம பையன் கிட்ட
இந்த பொய் மட்டும் மாறவே இல்லைல்ல? உன்னை காலேஜ்ல பார்க்குற அந்த 5 hours தவிர உன்னை பார்க்கவே முடியாது. காலில் கூட பேச முடியாது. ஒரு நாளைக்கு 100 ஃப்ரீ டெக்ஸ்ட் தான். இப்போ எப்படி பார்த்து பார்த்து காசு செலவு பண்ணுறோமோ அப்போ அந்த 100 ஃப்ரீ மெசேஜை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு வேர்டுக்கும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறோம். பட் நீ எப்பவுமே என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கோ ராகவ். We've been married for 4 years now. ஒன்னா தான் இருக்கோம். பட் கொஞ்சம் கொஞ்சமா ஐ ஃபீல் த டிஸ்டன்ஸ். ஒருவேளை இந்த டெக்னாலஜி நம்மளை ஒன்னா கொண்டு வர வர மென்டலா நம்ம ரொம்ப தள்ளி போறோமோ? உனக்கு தோணிருக்கா? சொல்லு. இல்லை நான் சொல்லுவேன், ஆனால் நீ தான் டென்ஷன் ஆவ. ஆக மாட்டேன், சொல்லு. அப்போல்லாம் கரெக்ட் பண்ணோம், பண்ணதுக்கப்புறம் விட்டு போகாமல் பார்த்துக்கணும். மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணும்ல. எஃபர்ட்ஸ் போட்டேன், நமக்குன்னு ஆனதுக்கப்புறம் எதுக்குன்னு தான். அப்போ ஒத்துக்கிற? பரவாயில்ல. லவ் தான் இல்லைன்னு நினச்சேன். ஆனஸ்டியாச்சும் இருக்கே. காலேஜில் ஆனஸ்டாக இருந்திருந்தா லவ் இருந்திருக்காது. பொய்ய சொல்லி ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதுக்கு பேர் லவ்வே இல்லை, துரோகம். விடு. ஸ்டாக்கிங்கே லவ்னு நினைக்கிற உன்ன மாதிரி பசங்களுக்கு இதெல்லாம் புரியுமா? நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே. நீ தானே. புரிஞ்சிடுச்சு. உன்னை மீட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் இருந்தாலும் ஃப்ரெண்டோட பைக் எடுத்துகிட்டு வருது. எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனான்னு கேட்டால் சேச்சா இதோ இப்போ தான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்கிறது. எனக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்டால் அழகாக இருக்கேன்னு சொல்கிறது. அப்போ இன்னைக்கு சொன்னதும் போய் தானா? லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக சொல்கிற ஒரு பொய்யும் துரோகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர், முன்னாடி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டேன். ஆனால் இப்போது பிடிக்காத ஜாப், ஒர்க், ஓவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எஃபர்ட்ஸ் போடுறேன். பட் ஆனால் உனக்கான லவ் அண்ட் எஃபர்ட்ஸ் என்றைக்குமே குறைஞ்சதே இல்லை. ஆனால் காமிக்கிற விதம் வேணால் மாறி இருக்கலாம். இப்படி பேசி சமாளிக்கிறது மட்டும் மாறவே இல்லைல்ல? Have you noticed something? Our sex and communication is not the same after our first kid. என்னது? ரெண்டுமே 5 நிமிஷம் மேலே தாண்டது இல்லை. ஃபேக்டாக சொன்னேன், கொடு. But I miss being us, my wife. But it's okay. எல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக தானே. No, it's not okay, ராகவ். நாமளா இல்லாத நம்ம ஃபேமிலி கூட இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எந்த ஃபேமிலிக்காக நம்ம இப்படி ஓடுறோமோ அதே ஃபேமிலி இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்குள்ள இப்ப ரீசெண்டா வர மிஸ்கம்யூனிகேஷன், லேக் ஆஃப் அட்ராக்ஷன், தேவையில்லாத பிரச்சனை, வெறுப்பு, இதெல்லாம் பத்தி என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? இன்னும் கொடுமை என்னன்னா இப்படிலாம் நம்ம இருக்கோம் நம்ம ரியலைஸே பண்ணாம இருக்கோம். ஐ திங்க் திஸ் will all lead to divorce தான் நினைக்கிறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இல்லடா, நம்மள சுத்தி இப்படிதானே நடக்குது, அதான். கோயிங் வித் த ட்ரெண்ட். டிவோர்ஸ்ல இருக்க கூடாது லடி பொண்டாட்டி. அப்படியே அந்த நிலைமை வந்தாலும் உன் காலை பிடிச்சி கெஞ்சுவனே தவிர்த்து போன்லாம் விட மாட்டேன். நீ ஒன்றும் காலெல்லாம் பிடிச்சி கெஞ்ச வேணாம், பொறுமையாக என் கூட உட்காந்து பேசினாலே போதும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த 4th anniversary கம்யூனிகேஷன் அண்ட் செக்ஸ் ரெண்டுமே இருக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். சொதப்பிட்டோம். சொதப்புறது என்ன நமக்கு புதுசா? Are we really ready to have our second kid? சித்தார்த்துக்கும் நீ ரெடியா இல்லை ராகவ். சொதப்பி தான் கற்றுக்கிட்டோம். பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷியோர், நம்மளோட குட்டி பெட்டில் நமக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாயிடும். ஆகாது, ஆகாமல் பார்த்துக்கிறேன். சொல்லு. பசங்களை யார் பார்த்துப்பா? இப்படி தான் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணப்போ பார்த்துக்கலான்னு சொன்னேன். At any cost, every week நமக்கான அந்த ஒரு 1 night இருக்கும். இனிமே நம்ம பசங்களெல்லாம் நம்ப முடியாது. நம்மள மாதிரி அப்பாவை தவிக்க விட்டு போயிட்டாங்கன்னா எனக்காக நீ தானே இருக்க. ஓப்பன் பண்ணலாமா? பட் ஒன் திங், அதில் 2 கோடு இருந்துச்சுன்னா we can't do anything tonight. Our conversation gives me more pleasure than the sex that we were ever supposed to have.
ஓப்பன் பண்ணலாமா? ம். ஏய், என்ன பண்ற? இரு என்னடா பண்ற? இரு. காமி. ம். என்ன பண்ற? ம். எப்போ அவங்க கிட்ட பேசின? இனிமே நமக்காக ஒரு நைட் எவ்ரி வீக் இருக்கும். பசங்களை அவங்க தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்க. Shall we? ம். We can try for it. ஹாப்பி ஆனிவர்சரி.